அதாவது எத்தனையோ கலை, பண்பாடு, சயின்ஸு, கணக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்குறோம். அது மாதிரி கூடுதலாக ஒரு மொழியை, இந்தியாவில் இருக்கிற ஏதேனும் ஒரு மொழியை, அதுதான் படிச்சதுனால இத்தனை மாணவர்களுக்கு இல்ல ஹிந்தி படிச்சதுனால இத்தனை மாணவர்களுக்கு, இத்தனை இளைஞர்களுக்கு வேலை கிடைச்சது. ஹிந்தி படிச்சதுனால இத்தனை இளைஞர்கள் வந்து வெளிநாட்டுல போய் அவங்க வந்து இன்னைக்கு நல்லா இருக்காங்க, அவங்களோட வாழ்வாதாரம் இத்தனை சதவீதம் உயர்ந்திருக்குன்னு ஏதாவது டேட்டா இருக்கா சொல்லுங்க. மொழி முதல்ல மொழியை வியாபாரமாக்காதீங்க. தமிழை எப்படி வியாபாரம்? மக்களோட வாழ்வாதாரம் உங்களுக்கு வியாபாரமா? ஏங்க சும்மா ஐயே இல்லம்மா, தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. மொழி என்பது ஒரு ஊடகம் தான். உங்க கருத்தை மத்தவங்கள்ட்ட கடத்தக்கூடிய ஒரு கடத்தி, ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் தான். தயவு செய்து அந்த ஏங்க நான் இங்க பாருங்க சார், நான் சொல்றேன் சார், தயவு செய்து என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நான் 2 வார்த்தையில முடிச்சிடறேன். நான் மத்திய அரசாங்கத்தில் 2 பணிகளில் இருக்கேன். நான் ஒரு மத்திய அரசுடைய பெருமைமிகு நிறுவனம் எக்ஸ்போர்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா 57 முதல் 5ஆம் திருத்தத்தில் உருவான ஏற்றுமதி கழகம். அதில் இண்டிபெண்டன்ட் இயக்குனராக இருக்கேன். தமிழர் நான் தான் இருக்கேன். இதுக்கு முன்னாடி தமிழர்லாம் இதில் இல்லை. டாட்டா இருக்கிற சீட்டில் இப்போ நான் இருக்கிறேன் சார். உண்மையிலேயே நான் ஆங்கிலம் தமிழும் எனக்கு தெரியும். ஹிந்தி தெரியாதனால நான் என்னுடைய இன்ட்ராக்ஷனு, என்னுடைய அறிவும், என்னுடைய முயற்சிகளும் எந்த அளவுக்கு பின்னடையுது, நான் அந்த கூட்டத்தில் எப்படி ஐசோலேட் ஆகிறேங்கிறது நான் நேரடியாக நான் ஓரளவு இந்தியை புரிஞ்சுக்கிற என்னாலே முடியல. அது மாதிரி முக்கியமான விஷயம் சொல்றீங்க. எப்படி தெரியாம ஹிந்தி தெரியாம நான் போய் டெல்லியில கஷ்டப்படுறேன் அப்படி சொல்லி சொல்றாரு சார். அதனால தான் வேணும்ன்றாரு. ஆனா அப்ப அவங்க இங்கிலீஷ் படிக்கலையா? ரைட் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லிட்டீங்க. கேப்போ கனகராஜ் கிட்ட கேட்றோம். சார் நான் ஒரு நிறைவா ஒரே ஒரு செய்திங்க. இல்ல மக்கள் தொகையை பத்தி நான் சொல்லிறேன் சார். மக்கள் தொகை அது வருவோம். இல்ல இது ஒரு முக்கியமான விஷயத்தை கிளப்பி இருக்கீங்க. இந்தி நீங்க படி சார் அதோட சேர்த்து இன்னொன்னு சொன்னாரு கனகராஜ் சார், மொழியை வச்சு வியாபாரம் பண்ணாதீங்கன்னாரு. அதான் வாங்க அது நான் அதை வரிசையா சொல்றேன். நான் இடையில ஒரு நாள் வெளிநாட்டுக்கு போனேன், சீனாவுக்கு போனேன். எனக்கு சீன மொழி தெரியல, ரொம்ப கஷ்டப்பட்டேன், ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் சீன மொழி படிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். சமஸ்கிருதம் ஏன் அழிஞ்சு போச்சுன்னா அடுத்தவன் பேசக்கூடாது, அது தேவ பாஷை. இடையில பேசக்கூடாதுன்னு சொல்லி உங்க கேள்விக்கான பதில தான் அவர் சொல்றாரு. உங்க கேள்விக்கான பதில தான் சொல்றாரு. மிக முக்கியமான ஒரு விஷயம் சொன்னீங்க, அதுக்கான பதில சொல்றாரு. சீனாவுல என்ன வாழ்க்கை முழுவதும் சீனாவுல இருக்காரா? வாழ்க்கை முழுவதும் ரஷ்யாவுல இருக்காரா? நீங்க வாழ்க்கை முழுக்க டெல்லியில இருக்கீங்களா? நீங்க டெல்லியில தான் இருக்கீங்களா? இந்த புதுக்கோட்டைக்கு வரதே இல்லையா? திருச்சி பக்கம் வரதே இல்லையா? சார் 70 கோடி மக்கள் ஹிந்தி பேசுறாங்க சார். சரி வர அத கேப்போ கனகராஜ் கேப்போ. அதுல என்ன பிரச்சனை? முழுவதுமே ஒரு நிமிஷம். உலகம் முழுவதுமே ஒரு மொழி பேசினாலும் அந்த மொழியை என் மீது திணித்தால் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இது என்ன தெரியுமா? ஆதிக்கம். இந்த மனநிலை தான் சமஸ்கிருதத்தை அழிச்சது. இதை நீ பேசக்கூடாது, கொஞ்சம் பேர் பேசினாலும் சரி நீ பேசக்கூடாது, கற்றுக்க உனக்கு தகுதி. அவர் சொன்னார்ல அவாதி மொழி. இவர் ராம்சரிதமானஸ் எழுதினார்ல துளசிதாசர். ராமாயணத்தை முதல்ல வடக்க சான்ஸ்கிரிட்டுக்கு வெளியே எழுதினது அவர் தான். அவாதி மொழியில் தான் நான் எழுதுவேன்னு அடம் பிடிச்சார். லோக்கல்லாம் பிரச்சனை இருந்தது, சான்ஸ்கிரிட்டில் தான் எழுதணும்னு சொன்னாங்க. அந்த மொழியை அழிச்சிட்டிங்களா சார்? ராம்சரிதமானஸ் எழுதப்பட்ட மொழியை நீங்கள் கேட்டீங்க. 1 கோடி பேர் பேசுகிறாங்க. 1 கோடி இல்லை, 700 கோடி பேர் பேசட்டும். நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஏன் இதில் இவ்வளவு அக்கறை? தமிழ்நாட்டில் நாங்கள் கேட்குற எதையுமே கொடுக்க மாட்டேன்றீங்க. நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா சார், தப்பாக சொல்லாதீங்க தயவு செஞ்சு. கொஞ்சம் நேரம் ஆனாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு அவர் கொஞ்சம் எனக்கு கொடுக்கட்டும். இதை கேளுங்க. மக்கள் வெளியே போகணும். அந்த 20 ஸ்கொயர் கிலோமீட்டருக்குள் நீங்க டங்ஸ்டன் எடுக்கணும். அது ஒரு முக்கியமான ஒரு மெட்டீரியல் நமக்கு வேணும். கண்டிப்பா அதுல நல்லதும் இருக்கு. ஏன்னா நம்ம யாரு மேல டிபெண்ட் ஆகாம இருக்கும். அதுல வேலை வாய்ப்பு இத்தனை பேத்துக்கு வருது. இதுல பிரச்சனையானாலும் இத்தனை பேத்துக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இவர் தான் சார் அவரு. உங்க அண்ணாமலை தான் சார் பேசினாரு. தமிழக மக்கள் கொதித்து எழுந்தார்கள். தமிழ்நாடு சட்டமன்றம் ரெசல்யூஷன் பாஸ் பண்ண பிறகு அங்கே போய் நாங்கள் கிஷன் ரெட்டியை பார்த்தோம், ராமரெட்டியை பார்த்தோன்னு இங்கே கதை சொல்கிறீங்க. தமிழ்நாட்டு மக்களை அப்படி ஏமாற்றக்கூடாது சார்.
நீங்க சொல்லுங்க, இவர் ஆதரிச்சு பேசுறாரு. அரட்டாப்பட்டிக்கு அனுமதி கொடுத்தது திமுக சர்க்கார் சார். டைவர்ட் என்ன கேள்வி கேட்டாரு? அவர் கேட்டது என்ன? நீங்க எங்க போறீங்க திரும்ப? சரி. அனுமதி கொடுத்தது நீங்க. ஒரே ஒரு நிமிஷம். ஒரு வாதத்துக்கு அனுமதி கொடுத்தது நீங்க. இல்ல நீங்க குறுக்க பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கீங்க. நீங்க வெளியில இருக்கீங்க, நீங்க பேச முடியாது. நான் ஒரே ஒரு விஷயம் கேக்குறேன், பதில் சொல்றாரு. நீங்க வேற பக்கம் திரும்ப அரட்டாப்பட்டி போறீங்க. நான் என்ன கேட்டேன்? சரிங்க, திமுக ஒரு வாதத்துக்காக கொடுத்ததா வச்சுப்போன்னு வச்சுக்கோங்க. அண்ணாமலை ஏன் போய் ஆதரிச்சு பேசுறாரு? நீங்க தான் சுத்த சுயம்பிரகாசமே. நீங்க தமிழ்நாட்டுக்கு எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் கொண்டு வரணும்னு நினைப்பீங்க, இன்க்ளூடிங் எது ஸ்டெர்லைட் உட்பட. தமிழ்நாட்டுக்கு எதெல்லாம் நாங்கள் தேவை, நீங்கள் மெட்ரோ ரயில் கொடுங்க, எய்ம்ஸ் கொடுங்க, ரயில் பாதை கொடுங்க அப்படின்னு கேட்டோன்னா அதெல்லாம் கொடுக்க மாட்டீங்க. இதுதான் உங்களுடைய பேசிக்கான விஷயம். நீங்கள் ஜல்லிக்கட்டுலாம் நீங்கள் பேசுனது அநியாயம்னு வச்சுக்கோங்க, மக்களுக்கு தெரியும். காவிரியில் என்னது, தமிழ்நாட்டில் நீங்கள் சத்தம் போடுவீங்க, அங்கே இருக்கிற பிஜேபி கொடுக்காதேன்னு சொல்லும். நீங்கள் எடுத்து காமிங்க. இப்போ நான் சொல்கிறேன், சிபிஎம் சின்ன கட்சி தான், ஆனால் 2 இடத்துலையும் ஒரே ஸ்டாண்ட் எடுத்தோம். தமிழ்நாட்டினுடைய உரிமை நியாயமானது, அதை கொடுக்கணும்னு அங்கே இருக்கிற கட்சி சொல்லிச்சு. நீங்கள் கர்நாடகாவில் இருக்க ஒரு பிஜேபிக்காரர் தமிழ்நாட்டுக்கு தண்ணி, அது காவிரியில் அது அவங்களுடைய உரிமைன்னு சொன்ன ஒருத்தர் பேரை சொல்லுங்கள் சார். இப்போ நீங்கள் சொல்லுங்கள். டீலிமிட்டேஷனில் நீங்கள் திரும்ப அமித்ஷா பொய் சொன்னார், தமிழ்நாட்டினுடைய எண்ணிக்கை குறையுமா இல்லையாங்கிறது அல்ல பிரச்சனை. அவங்க முதல்ல அப்படி சொன்னாங்க. என்ன பிரச்சனைனா, நீங்கள் 800ன்னு கட்டி வச்சிருக்கீங்க பார்த்தீங்களா, எங்களோட விகிதாச்சாரம் குறையும். இப்போ நீங்கள் 543ல் நாங்கள் 39னா 800ல் எங்கள் ரேஷியோ என்னவா இருக்கும்? குறையாதுங்கிறது இல்லை, அதுக்கு இணையாக இருக்குமா அப்படிங்கிறது தான். எனவே நீங்கள் தேவையில்லாமல் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு எதிராகவே தான் சார் பேசுகிறீங்க. சொல்லுங்க சார், அமித்ஷாவை அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி, ஐயா இப்போ இருக்கக்கூடிய ரேஷியோ மாறவே மாறாது சொல்லுங்க. என்ன இப்போ கெட்டு போகும்? தமிழ்நாட்டில் நாங்கள்லாம் பொய் சொல்கிறோம் சார், தப்பாக தூண்டி விடுறோம். நேராக அமித்ஷா என்ன சொல்லணும்? அங்கே பேசக்கூடாது, என்ன சொல்லக்கூடாது? குறையாதுன்னு சொல்லக்கூடாது. இன்னைக்கு 543க்கு 39 என்றால் 800க்கு இவ்வளவு இருக்கும் என்று சொல்றேன். சவால் விடுறேன் சார், பகிரங்கமா சவால் விடுறேங்க. நான் பகிரங்கமா சவால் விடுறேன். 39க்கு மேல கூடுமே ஒழிய குறையாது. அப்படி கூட்டுனா நீங்க நம்பர் இல்ல, விகிதம்